السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவைகள் நாம் இந்த துஆக்களை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆக்களையும் சூறாக்களையும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆக்களை 7 தடவைகள் ஓதுவோம். இந்த சூறாக்களை 7 தடவைகள் ஓதுவோம். அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவை நாம் 7 தடவை ஓதுவோம். அதே போன்று இரண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவோம். மூன்றாவது சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் சூரத்துல் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாவை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் ஆயத்துல் குர்சி, எல்லா விதமான விடயங்களுக்கும் பாதுகாப்பாக அமையக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஸலவாத்தை 7 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒரு காரியத்தை நடக்காது என்று நினைத்திருப்போம், அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அல்லாஹ் என்னுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான சூறாக்கள். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை ஓதுவோம்.